ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி பீட்ரூட் தோசை எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் தோல் சீவி வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா 2 பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரைக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அரைச்சதை தோசை மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். தவா சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒன்றரை கரண்டி அளவு தோசை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வேக விடணும். வெந்ததோ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கமும் வேக விடணும். 2 பக்கமும் வெந்திருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.